நம்ம கடந்த நாட்கள்லாம் நம்ம எதை பார்த்தோம்? எதை பார்த்தோம்? இருதயம். அல்லேலூயா. கடந்த வாரம், அதுக்கு முந்தின வாரம், 2 வாரமும் நம்ம இருதயத்தை குறித்து நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். கடந்த வாரம் முந்தின வாரம் இருதயத்தின் நினைவு, யோசனை, சிந்தனை, அப்புறம் நினைவு, இதை குறித்து நாம் பார்த்தோம். இந்த கடந்த வாரம் பார்த்தோம் இருதயத்தினுடைய பிரச்சனை உள்ள இருதயம். ஆமென். பின்வாங்கும் இருதயம், இலகி போகல இருதயம், தூர ஆலோசனை பிணைக்க இருதயம், அப்புறம் அப்பளம் என்னது? இலகிய இருதயம். எப்படி 5 விதமான இருதயத்தை நாம் பார்த்தோம். நான் கடந்த நாட்களில் நான் தொடர்ந்து வேதத்தை படிக்கிற போது நான் யோசுவா புத்தகத்தை நான் படித்து கொண்டிருக்கிறேன். கவனிங்க, சிதற விடக்கூடாது. பார்வை அங்கங்கே தயவு பார்க்காதீங்க. இங்கே சத்தியத்தை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். யோசுவா புத்தகத்தை படிக்கும்போது அந்த யோசுவா புத்தகத்தில் இருந்து ஆண்டவர் இருதயத்தை குறித்து என்னோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. தொடர்ச்சியாக நான் பேசி கொண்டு வருது இருதயம். இந்த யோசுவாவின் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கரைந்து போகிற இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, ஐஸ் கட்டி தான் கரையும், வெள்ளம் தான் கரையும், சக்கரை தான் கரையும். நிறைய விசுவாசிங்களுக்கு சர்ச்சை ஆராதனை இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா கரைஞ்சி அப்படியே போயிடுவாங்க. இல்லை, அது போல கரைந்து போகிற இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கரைந்து போகிற இருதயம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. அல்லேலூயா. யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். டக்குன்னு எடுங்க, நம்ம தேவனுடைய வார்த்தை போய் சீக்கிரம் முடிக்கலாம். டக்கு கடந்து போகலாம். 2:11 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. இருமா எல்லாரும் எடுத்துட்டீங்களா? முதல் வசனத்தை சேர்ந்து படிக்கலாம். படிமா. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களால் எங்களுடைய தைரியம் அற்று போயிற்று. உங்களுக்கு தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. 2வது யோசுவா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் அப்படியே சேர்ந்து படிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்திற்கு அருகே குடியிருந்த கானானியின் சகல ராஜாக்களும் கேட்டு முதற்கொண்டு அவள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அல்லேலூயா. 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 7:5. ஆயின் மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலில் வெளி துவங்கி சேபாரிம் மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து போயிற்று, கரைந்து தண்ணீரா போச்சு. யோசுவா 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா? படிக்கலாமா? ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அல்லேலூயா சொல்லுங்கமே. கரைந்த இருதயம், மெல்டாகிற இருதயம். எப்படி? இந்த கரைந்த இருதயம்னா என்னன்னா, அது அவிசுவாசமான இருதயம், அது சோர்ந்து போகிற இருதயம், அது தைரியமற்ற இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். இருதயம் கரைந்து போகிற இருதயம் என்னன்னா, அது அவிசுவாசம், நம்பிக்கையற்ற வாழ்க்கை, நம்பிக்கையற்ற இருதயம், சோர்ந்து போகிற இருதயம் அல்லது தைரியமற்ற இருதயம். சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமற்ற இருதயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே, உலக மக்களுடைய இருதயமும் கரைந்து போகிறது.
இஸ்ரவேல் மக்களாகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரிய இஸ்ரவேலாராகிய சபையார், இஸ்ரவேல் ஜனங்களாகிய சபையாருடைய இருதயமும் இன்றைக்கு கரைந்து போய் கொண்டிருக்கிறது. இந்த படித்த 4 வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா இருதயம் கரைந்து போயிற்று, கரைந்து தண்ணீர் ஆயிற்று, கரைந்து தைரியமற்று போயிற்று, கரைந்து சோர்ந்து போனார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 உலக மக்களுடைய இருதயம் கரைந்து போகிறது. இன்னும் 2 காரியம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனனுடைய இருதயம் கரைந்து போகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நான் சுருக்கமாக டக்குன்னு சொல்லி நான் கடந்து போகிறேன். பாருங்க, நம்ம படித்த வசனம் 2ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஒருத்தர் படிங்க பார்க்கலாம் டக்குன்னு. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். பாருங்க, இங்க உலக மக்கள் சொல்றாங்க. இங்க யார் சொல்றதுன்னா ராகப் என்றதான ஒரு வேசி, ரட்சிக்கப்படாதவ சொல்றா, உங்களாலே எங்கள் இருதயம், கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, கேள்விப்பட்ட போது கரைந்து போயிற்று. ஸ்தோத்திரம். அந்த அவங்க இருதயம் எப்படி கரைஞ்சு போச்சான்? கரைந்த உடனே என்ன நடக்குதான்? என்ன ஆயிடுச்சான்? தைரியமற்று போயிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செஞ்சதான காரியங்களை, எகிப்திலிருந்து வரும்போது அவங்களுக்காக ஆண்டவர் செஞ்ச காரியங்களை கேள்விப்பட்ட உடனே இப்போ இவங்களை நோக்கி தான் வராங்க. யாரை நோக்கி? எரிகோவை நோக்கி தான் வராங்க. எரிகோக்குள் இருக்கிற கானான் தேசத்தை பிடிக்கும்படியாக வருகிறார்கள். அப்போ வர நேரத்தில் இந்த கானான் தேசத்தில் 7 ஜாதிகள், அந்த மக்கள் எல்லாம் சபிக்கப்பட்ட அந்த மக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வருகிறதை கேள்விப்பட்ட உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, கேள்விப்படுறாங்களாம். என்ன பண்ணுறாங்க? ஆமாம், அங்கே இருந்த ராஜாக்களுக்கு செஞ்சதை, அங்கே இருந்த சிவந்த சமுத்திரத்தை பிளந்ததை, ஸ்தோத்திரம், கர்த்தருடைய வல்லமையான செயல்களை பார்த்து அதை கேள்விப்பட்டார்கள். கேள்விப்பட்ட உடனே இந்த மக்களுடைய இருதயம் என்ன ஆயிடுச்சா? கரைந்து போய்விட்டது. இதை அந்த மக்கள் சொல்லலை. யார் சொல்றதுன்னா அங்கே இருந்த ஒரு வேசி, ஒரு ராகாப் என்றதான வேசி சொல்லுகிறார், ரட்சிக்கப்படாதவள் சொல்லுகிறார். அவளுடைய இருதயமும் கரைஞ்சு போச்சு. யாருடைய இருதயம் கரைஞ்சு போச்சு? அங்கே இருக்கிற மக்களுடைய இருதயமும் கரைஞ்சு போச்சு. கரைந்து போட உடனே இப்போ அவங்களுக்கு என்ன வந்துச்சுன்னா அதைரியம் வந்துடுச்சு. என்ன வந்துடுச்சு? ஆமாம் தேவ பிள்ளைகளே, அதைரியம். அதிக பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். இந்த தைரியம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அவர்கள் அந்த தைரியத்தை விட்டுட்டாங்க. இந்த இருதயம் கரைஞ்சு போச்சுன்னா என்ன நடக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம் 2:9, கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுப்பார் என்று உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அல்லேலூயா. பாருங்க, இந்த தைரியம் மற்ற போக காரணம் என்னன்னா, ஸ்தோத்திரம், அவங்களுக்கு தைரியம், அந்த இருதயம் கரைஞ்சு போச்சுன்னா என்ன வரும்னா திகில் உள்ள பூந்துரும். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. என்ன உள்ள பூந்துரும்? திகில். சொல்லுங்க பார்க்கலாம். திகில். கிளி பிடிச்ச மாதிரி ஆயிடும். என்னம்மா இப்படி இருக்கிற? அப்படியே இன்னும் ஒரு மாதிரி அப்படியே முகம் இருள் ஆயிடும். மன ரொம்ப வேதனையா இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பயங்கரம் ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. தைரியமற்று சோர்ந்து போய் திகிலோடு கூட இருப்பாங்க. இருதயம் கரைஞ்சு போச்சுன்னா இது என்ன விசுவாசம்? எதிர்மறையான விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்மறையான விசுவாசம். தேவனை விசுவாசிப்பது விசுவாசம். அல்லேலூயா.
தேவனை குறித்து ஒரு ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசிக்காத காரியம் அவிசுவாசம். எதிர்மறையான விசுவாசம் சொல்லலாம், எல்லாம் அவிசுவாசம். 10ஆம் வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, படிங்க டக்குனு. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணினதை எமோரியரையும் 2 ராஜாக்களாகிய கேள்விப்பட்டோம். எதை கேள்விப்பட்டாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டா விசுவாசம் நமக்கு வரும். இப்ப கேட்ட இல்லையா, அந்த வார்த்தை தான் அங்க என்ன பண்ணுது? 2 பேருக்கு அற்புதம் நடந்தது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை உள்ள போச்சு. காது வழியா கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உடனே நமக்கு அதைரியமோ சோர்வோ வரவே வராது. தேவனுடைய வார்த்தை உள்ள போச்சுன்னா என்ன வரும்? விசுவாசம் வரும். ஆனா அங்க இருந்த எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அவிசுவாசம் வந்தது. ஆனா அங்க இருந்த ஒரு சகோதரிக்கு மட்டும்தான் விசுவாசம் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா நம்முடைய இருதயம் கரைந்து போகிற இருதயமா இருக்கக்கூடாது. கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளது இருதயமா இருக்கணும். பாருங்க 11ஆம் வசனம் நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? நல்ல கவனிங்க, இதுதான் விசுவாசம். என்னதுங்க? அவங்க எல்லாம் கேட்டு அவங்க இருதயமானது கரைஞ்சு போச்சு. ஆனா இவளுடைய இருதயமானது விசுவாசத்துக்குள்ள வந்துடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இவ பார்க்கல, கேட்டா. எதிர்மறையான விசுவாசம் உள்ளவன் சோர்ந்து போயிடுவான், தைரியமற்று போயிடுவான். நேர்மறையாக தேவனுடைய விசுவாச வார்த்தை நமக்குள்ள வரும்போது, அந்த விசுவாசம் உள்ள வரும்போது நமக்குள்ள தைரியம் வர ஆரம்பிச்சிடும். நம்முடைய இருதயம் அல்லேலூயா எப்படி மாறிடும்? ஆமா, தைரியமாய் சோர்ந்து போகாமல் இருக்கும். இந்த மனுஷி சொல்றா, எல்லாருடைய இருதயம் சோர்ந்து போச்சு. எங்க இருதயம் என்ன பண்ணல? சோர்ந்து போகல. பாருங்க, எபிரேயர் 11:31 சொல்லுறது. எபிரேயர் 11:31 அந்த வேசியை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது. படிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்ற வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவளோடு கூட சேதமாகாதிருந்தால். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அப்போ அங்க இருந்த இவளுடைய இருதயம் கரைந்து போல இவளுக்குள்ள விசுவாசம் தான் அதிகமாச்சு. என்ன ஆயிடுச்சு? விசுவாசம் ஆயிடுச்சு. ஏனென்று சொன்னால் இவளுக்கு நல்லா தெரியும், அங்கிருந்து வருகிற தேவன், அங்கிருந்து வருகிற ஜனங்க யாருன்னா ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைங்க. அவர்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரம் பிளந்தது. பெரிய பெரிய ராஜாக்களை தேவன் சங்கரிச்சாரு. அல்லேலூயா. இதெல்லாம் செஞ்சாரு. ஆனா ஆகினால அவரை பார்த்து நான் பயந்துகிட்டு இல்லாம, மற்றவங்களை போல பயந்து அல்லது சோர்ந்து தைரியமற்று போகாம நான் அவரை விசுவாசிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அங்க எல்லாரும் இருதயமும் கரைஞ்சு போச்சு. இவளுடைய இருதயம் மட்டும்தான் தேவன் மேல விசுவாசம் வந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆமா, இவன் என்ன பண்ணானா, யோசுவா அனுப்பின ஆட்களை 2 பேர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு என்ன பண்ணினா, அந்த தேசத்தை குறித்து சொன்னால் மற்றவங்கெல்லாம் அவர்களை கொல்ல தேடினார்கள். ஆனா இவளோ யோசுவா அனுப்பின அந்த ஆட்களை என்ன பண்ணா, பாதுகாத்து பராமரித்து அவர் சொல்ற. அங்க பார்த்தீங்கன்னா சோத்ரம் என்ன நடக்குதுன்னா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 1லேருந்து 6 வரலும் வீட்டில் போய் படிச்சு கொள்ளுங்க. அவன் அப்ப பார்த்தீங்கன்னா தேவ பிள்ளைகளே அவர்களை ஏற்றுக்கொண்டா. யாரு? விசுவாசத்தினால்தான் ஏற்றுக்கொண்டா. விசுவாசம் இல்லைன்னா என்ன பண்ணிருக்க மாட்டா? ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டா. அதுதான் விசுவாசம் சொல்லி எபிரேயர் சொல்றாரு.
அல்லேலூயா. அதே போல யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படிங்க. கடந்து போயிடலாம் சீக்கிரம். 2:25. ஐயோ பைபிளை பிரிக்கல போல பல்லாம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ. பாருங்க, ஸ்தோத்திரம். அவளுக்குள்ளே அந்த விசுவாசம். சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அந்த அவளுடைய வாழ்க்கையில அந்த விசுவாசம், தேவன் பேர்ல விசுவாசம் வந்த உடனே அவள் என்ன பண்ணப்பட்டான்னா, ஸ்தோத்திரம், அவளும் அவளுடைய குடும்பமும் காக்கப்பட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அவங்க இருதயம் கரைந்து உருகி சோர்ந்து போகல, அதைரியப்படல. அவங்க ஆண்டவருக்காக, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள அந்த ராகாப் என்றதான அந்த வேசி விசுவாசித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு என்ன பண்ணப்பட்ட இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு வழியாக அவள் காணப்பட்டாள். இயேசு கிறிஸ்துனுடைய முற்பிதாக்களுடைய ஒரு மனைவியாய் அவள் இருந்தாள். பாருங்க, 6ஆம் அதிகாரம், நீங்க 6ஆம் அதிகாரம், யோசுவா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சட்டுன்னு போயிடலாம். அதிகாலமே எழுந்திருந்தான். ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போனார்கள். 17 ஆனாலும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடா இருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோடு வீட்டில் இருக்கிற அனைவருமாக உயிரோடு இருக்க கடவர்கள். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? எங்கேயோ போயிடுச்சு போல சிந்தனை. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, இருதயம் கரைந்து போச்சு. ஏன் இருதயம் கரைந்து போகுதுன்னா, தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்முடைய விசுவாசம் எதிர்மறையா இருக்கக்கூடாது. எப்படி எதிர்மறையா இருக்கக்கூடாது? ஐயோ அவங்க வராங்க, அவங்கள எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்துட்டாங்க, நம்மளே அழிக்க போறாரு என்றதான அந்த நம்மளே அழிக்க போறாங்க அப்படின்னு என்ன வந்த உடனே, அந்த அவிசுவாசம் வந்த உடனே எல்லாருடைய இருதயமும் கரைஞ்சி போச்சு. ஆனா இவளுடைய இருதயத்துல பார்த்தீங்கன்னா விசுவாசம் இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அந்த விசுவாசம் இருந்ததுனால இவளும் கரையில, அவருடைய குடும்பத்தாருடைய தைரியமும் கரையில, சோர்ந்து போகல. இந்த குடும்பம் காக்கப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இவளுடைய விசுவாசம் என்னன்னா, ஸ்தோத்திரம், நான் என்ன பண்றேன்னா அவர்கள் அனுப்பின அந்த தூதரை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படின்னா என்னன்னா, ஸ்தோத்திரம், அவர்கள் வரும்போது என்னை காப்பாற்றுவாங்க, என்னை எங்கள் ஆண்டவர் காப்பாற்றுவாரு. சொல்லுங்க பார்க்கல, எங்கள் ஆண்டவர் காப்பாற்றுவாரு. சொல்லுங்க, ஆண்டவர் காப்பாற்றுவாரு. ஆண்டவர் மேல என்ன விசுவாசம் நமக்கு இருக்கணும்னா, தீமையை எனக்கு ஆண்டவர் செய்வாரு. அந்த விசுவாசம் இருந்ததுன்னா இருதயம் கரைந்து போய்கிட்டே இருக்கும். அதே ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார் இந்த விசுவாசம் உனக்குள்ளே இருந்ததுன்னா, உனக்குள்ள விசுவாசம் பெருகிட்டே இருக்கும். உன்னையும் உன் குடும்பத்தையும் கட்டாயமாக காப்பார். உன் இருதயம் தைரியப்பட்டு கொண்டே இருக்கும். மற்றவங்க கரைஞ்சாலும் உன் இருதயம் கரையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மற்றவர்கள் சாபத்தீடானவர்கள், அவர்கள் விசுவாசம் வேற, இவள் சாபத்தீடானவதான், இவளுடைய விசுவாசம் வேற. அவளுடைய விசுவாசம் என்ன? கர்த்தர் அடிச்சிடுவார், ஓடிச்சிடுவார், நம்மளுக்கு சாகடிச்சிடுவார்னு விசுவாசம். ஆனா இவளுடைய விசுவாசம், நான் கர்த்தர் என்னை ஜீவனோடு வைப்பார், என்னை பாதுகாப்பார், அல்லேலூயா, சாபமா இருக்கிற என் வாழ்க்கையை மாற்றுவாரு. இன்னைக்கு நிறைய விசுவாசி நல்ல அநேக தேவ பிள்ளைங்களுக்கு இதுதான் இருக்கு. கர்த்தர் என் வாழ்க்கையில் நன்மை செய்ய மாட்டார், தீமை தான் நடந்துகிட்டு இருக்கு. அத்தைக்கு போட்டுருங்க. சொல்லுங்க அல்லேலூயா.
பார்த்தீங்கன்னா கடைசியில் அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவளும் அவளுடைய குடும்பத்தாரும் காக்கப்பட்டாங்க. எபிரேயர் புத்தகத்தில் விசுவாசம் பட்டியலில் வரா, யாக்கோபுல விசுவாச பட்டியலில் வரா, விசுவாசத்தில் வரா. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, முதலாவது நம்முடைய இருதயம் கரையாதபடி இருக்கணும்னா தேவன் மேலே ஒரு விசுவாசம் இருக்குன்னு, என்ன என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வா. அல்லேலூயா. எதிர்மறையான விசுவாசம் வரக்கூடாது. சொல்லுங்க, தோல்வியான விசுவாசம் வரக்கூடாது. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2வது 5:1 யோசுவா 5:1 இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீரும் அளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதையும் யோர்தானுக்கு மேல் கரையில் குடியுள்ள எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தின் அருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்தது, இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, சோத்திரம், அங்க இருக்கிற உலக மக்கள் தான் அவருடைய இருதயம் கரைந்து போச்சு. அல்லேலூயா. சோத்திரம், கரைந்து சோர்ந்து போச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னா எதை தான் குறிக்குதுன்னா, சோத்திரம் அவிசுவாசத்தை தான் குறிக்குது. சொல்லுங்க பார்க்கலாம், எதை தான் குறிக்குது? இவங்க எதை கேள்விப்பட்டாங்க? யோர்தான் நதியை 2 பிளந்ததை கேள்விப்பட்டாங்க. அப்படிதானே போட்டிருக்கு. யோர்தான் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை அங்க இருக்கிற ராஜாக்கள்லாம் கேட்ட உடனே அவங்க இருதயம் சோர்ந்து போச்சு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க, யோசுவா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த யோர்தான் நதியை இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக 2 பிளக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பிளந்து அவர்களை என்ன பண்றாருன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், என்ன பண்றாருன்னா அவர்கள் அக்கறைக்கு கொண்டு வர்றார். கொண்டு வரும்போது அங்க இருந்த மக்கள் என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோர்தானை பிளந்துட்டாராமே, பிரைஸ் தி லார்ட். அதை கேட்ட உடனே இவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா, இருதயம் சோர்ந்து போச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், கரைஞ்சு போச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், கரைஞ்சு போச்சு இருதயம். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்ப பாருங்க, அவங்க அந்த வார்த்தையை கேட்ட உடனே சோர்ந்து போயிட்டாங்க. அப்போ ஆபத்து காலத்தில் நாம சோர்ந்து போகும்போது என்ன நடக்குன்னா, பலன் குன்றி போயிடும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை கரைய விடக்கூடாது. அல்லேலூயா. எதையோ வார்த்தையை கேட்டு என்ன பண்ணக்கூடாது? எதோ வார்த்தையை கேட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எதையோ வார்த்தையை கேட்டு நம்முடைய இருதயத்தை கரைச்சிடும். மெல்ட்டா சோர்ந்து போகிறோம். அப்ப நம்முடைய பலன் என்ன பண்ணுது? குன்றி போகுது. பலனும் குன்றி போகுது. பாருங்க, சோத்ரா, நீங்க பலவிதமான வார்த்தைகளை கேட்டு இருக்கும் போதும், நல்ல வார்த்தைகளை கேட்டு இருக்கும் போதும், நீங்க உங்க சரீரத்தை கவனிச்சு பாருங்க. பலவிதமான தீமையான வார்த்தைகளை, அவிசுவாசமான வார்த்தைகளை நீங்க கேட்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, எதிர்மறையான வார்த்தைகளை கேட்கும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா, நம்முடைய சரீரமும் குன்றி போகுது, நம்முடைய ஆவியும் குன்றி போகுது, ஆத்மாவும் குன்றி போகுது, பலன் அற்று போகிறது. அல்லேலூயா. ஆனால் தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? ஸ்தோத்திரம்.
நாம இருதயத்தில் சோர்ந்து போகாமல் இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணுங்க? சோர்ந்து போகக்கூடாது. மார்க்கு 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பிசாசு என்ன பண்றானா சோர்வை கொண்டு வரானா. என்ன பண்ணானா? பிசாசு சோர்வை கொண்டு வருவான். இருதயத்துக்குள்ள எதை கொண்டு வருவானா? சோர்வை. அவன் சோர்ந்து போய் பலனற்றவனா விழுந்து கிடக்கிறானா. பிசாசு கிரியுள்ள ஒரு மனுஷன் சோர்ந்து போய் பலனற்றவனா இருக்கிறான். பிசாசு நம்ம இடத்துல பேசுவான், நம்ம ஆளுகை செய்யும் போது நமக்குள்ள சோர்வான வார்த்தைகளை விதைப்பான். நான் சொல்றது காரியம் என்னன்னா, தேவனுடைய வார்த்தை தான். அவங்க கேட்டது எப்படி கேட்டாங்கன்னா, அவங்க சோர்ந்து போகிற அளவுக்கு தான், அவங்களுடைய இறுதியை உருகி போகிற அளவுக்கு தான் அவங்க கேட்டாங்க. ஏன்னா அது தீமையா அவங்களுக்கு இருந்தது. இன்னும் நாம கூட அநேக தீமையான வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தை ஒன்று இருந்தாலும் தீமையான வார்த்தைகளை கேட்கும் போது நமக்குள்ள சோர்வு வருகிறது. விசேஷமான நமக்கு ஒரு வியாதி, பலவீனம், ஒரு தலை சுத்தல், ஒரு கண் வலி அல்லது கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, இது வரும்போது உடனே நம்ம கிட்ட இருக்க செல்போனை தூக்கி போடு, முழங்கால் வலி என்ன பிரச்சனை, உடனே போடுவோம் ஒரு ஆள். அதில் ஆப்ரேஷன் பெருசாக பண்ணணும். எப்படி ஆப்ரேஷன் பெருசாக பண்ணணும்? மூட்டை அறுத்து பெருசாக பண்ணணும், அதை அறுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். உடனே நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ யோசிக்க ஆரம்பிப்போம். என்ன யோசிக்க? ஆமாம், எந்த டாக்டர்கிட்ட போகலாம், யார்கிட்ட கடன் வாங்கலாம், அப்புறம் நம்ம எப்படி வேலைக்கு போக முடியுமா, அப்புறம் நடக்க முடியுமா, இப்படியெல்லாம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஆனால் நாம் அப்புறம் போய் அந்த டாக்டர் கிட்ட காரணம் இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக பெயின் தாங்க, இந்த இதை சாப்பிடுங்கன்னு சொல்ல நல்லாயிடும். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா எதையோ பார்த்து எதையோ யோசித்து சோர்ந்து போய் நம்ம இருக்கிற பலத்தையும் குன்றி போக பண்ணுறோம். ஒரு அலையிலோயா சொல்லுவோமே, அலையிலோயா. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளை, யோனா 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பார்க்கிறோம். யோனா சோர்ந்து போனான். சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. சோர்வை கொண்டு வர்றது தான் கரை, நம்முடைய வாழ்க்கையில கரைத்து விடுகிறது நம்மை. ஸ்தோத்திரம். சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டியதில்லை. ஏசியா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரா? பலன் கொடுக்கிறார். அப்ப தேவ பிள்ளைகளே, நான் சொல்லுகிறது என்னன்னா, இந்த இருதயமானது கரைந்து போகும்போது, மெல்ட் ஆகும் போது நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போகிறோம். அந்த சோர்வுக்கு நம்ம இடம் கொடுக்காம நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, விசுவாசத்தை புதுப்பிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. யோசுவா 5ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை படிங்களேன். அப்போது யோசுவா கற்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை ஆர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். 2ஆம் வசனம். அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ கற்களான கத்திகளை உண்டாக்கி திரும்ப 2ஆம் விசை இஸ்ரவேல் புத்திரரை விருத்த சேதனம் பண்ணி என்றார். அப்போது யோசுவா கற்கான கத்திகளை உண்டாக்கி இஸ்ரவேல் புத்திரரை அர்லோத் மேட்டிலே விருத்த சேதனம் பண்ணினான். நல்லா கவனிங்க. இப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போகக்கூடிய அந்த இடத்தாரெல்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க இருதயம் கரைஞ்சி போச்சு. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு அவிசுவாசம், அவங்க சோர்வு. இப்போ அவர்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கணும், அதை ஜெயிக்கணும். அப்ப ஜெயிக்க என்ன பண்ண சொல்றாருன்னா, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் சொல்றாரு. அவர்களுக்கு என்ன பண்ண? நீ விருத்த சேதனம். 2வது என்ன பண்ண? நீ அவர்களுக்கு தெரியாது அந்த வார்த்தை, கெட்ட வார்த்தையாது உங்களுக்கு. விருத்த சேதனம் பண்ணு 2வது தடவை. அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே பண்ணப்பட்ட காரியம் ஒன்று இருக்கிறது, 2வது விருத்த சேதனம் பண்ண. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ மறுபடி ஜனங்களை என்ன பண்ண? புதுப்பி. ஒரு அல்லேலூயா சொல்லுமே. அவர்கள் போகிற இடத்துல அவர்களை போலவே இவங்க சோர்ந்து போகாம இவங்க விசுவாசத்துல வரணும். அந்த விசுவாசத்தை புதுப்பி. இந்த விருத்த சேதனம்னு சொன்னாலுமே அதோடைய அர்த்தம் என்னன்னா, ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 11ஆம் வசனம் சொல்லுது,
என்ன சொல்லுதுன்னா, ஆபிரகாமுடைய விசுவாசத்துக்கு அடையாளமாக என்ன பண்ணாராம்? விருத்த சேதனத்தை படிங்க பார்க்கலாம். விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இப்போ அந்த விருத்த சேதனம்னா என்ன அர்த்தம்னா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா விசுவாசத்துக்கு அடையாளமாக விருத்த சேதனத்தை கொடுத்தார். அப்பனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் என்ன பண்ணு, இவர்களை விருத்த சேதனம் பண்ணு. அப்படின்னா என்னன்னா, அவங்க விசுவாசத்தை புதுப்பி. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. விசுவாசத்தை என்ன பண்ணணும்? புதுப்பிக்கணும். அல்லேலூயா. விசுவாசத்தை என்ன பண்ணணும்? புதுப்பிக்கணும். நீ தேஞ்சி ஓஞ்சி போயாச்சு, விசுவாசம் கெட்டு போயிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, விசுவாசத்தை துவக்கிறவர் அவர். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசத்தை மறுபடியும் தொடக்குப்பா. விசுவாசத்தை தொடங்குப்பா. சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. மார்க்கு 9:23-24 அங்கே ஸ்தோத்திர ஒருத்தருடைய அப்பா ஆண்டவர் அவனை பார்த்து கேட்கிறாரு, இவனுக்கு குணமாக்க என்னால் முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? அப்ப சொல்றாரு, விசுவாசிக்க கூடுமானால் முடியுன்றார். அப்ப அந்த ஆள் சொல்றார், அவர் சொல்றாரு, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யுங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் எல்லாம் நீங்கிட்ட, ஆண்டவரே சோர்ந்து என் இருதயம் கரைந்து இருக்கிறதப்பா. லூக்கா 22:31-32 ஆண்டவர் பேதுரை பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே, பேதுரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே, பிசாசு உன்னை சுலகையினால் படைக்கிறதுக்கு என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன்னை விசுவாசம் நீங்காதபடி ஒளிந்து போகாதபடி உனக்காய் வேண்டிக் கொண்டேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவரே விசுவாசத்தை பாதுகாளுங்கப்பா. கேளுங்க, ஆண்டவரே புதுப்பிங்கப்பா. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, ஆண்டவரே ஹல்லேலூயா. லூக்கா 17:3 சொல்லுகிறது, அப்போஸ்தலர் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்குள்ள விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. சொல்லுங்க, ஆமென். அப்போ முதலாவது நாம் பார்த்தோம், உலக மக்களுடைய அந்த விசுவாசம் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் கரைந்து போயிடுச்சு. அவருடைய இருதயம் கரைஞ்சு போயிடுச்சு, தைரியமற்று சோர்ந்து போயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய விசுவாசம் தகர்க்கப்பட்டது. இதை 2 காரியம் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க இருதயம் கரைய காரணம், தைரியமற்று போக சோர்ந்து போக காரணம் அவிசுவாசம் தான். ஆண்டவருடைய வார்த்தை கேட்காம ஆண்டவருடைய வார்த்தையை எதிர்மறையா புரிஞ்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டாங்க. அதனால அதுவே அவங்க வாழ்க்கையில வந்தது. நம்முடைய ஆண்டவர் நம்மை என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவருக்குள்ள புதுப்பிக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. மூணாவது காரியத்தை பார்த்தீங்கன்னா அது ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் ஜனனுடைய இருதயத்தை பார்த்தீங்கன்னா நீங்க யோசுவா 7:5 அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி சபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. ஜனங்களுடைய இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிடுச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், யாருடைய இருதயம் அது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம். உலகத்தார் மக்களுடைய இருதயம் தான் கரைந்து சோர்ந்து தைரியமற்று போயிட்டாங்க. ஆனா இங்க பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் கூட கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போய் தண்ணீராவே போயிடுச்சா. தண்ணீரை யாராவது கட்டியா வைக்க முடியுமா? பாருங்க, அப்படியே அந்த கரைஞ்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க 7ஆம் வசனம், கர்த்தராகி ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு ஒப்பு கொடுக்கவா
ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீ இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமானால் நலமாயிருக்கும். நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் நம்முடைய இருதயத்தை கரைஞ்சு போச்சு என்பதற்கான ஒரு அடையாளம், சோர்ந்து போச்சு தைரியம் மாற்றதுக்கு ஒரு அடையாளம் என்னன்னா முறுமுறுப்பு வந்துடும். என்ன வந்துடும்? மர்மர். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வந்துடும்? முறுமுறுப்பு. என்ன வந்துடும்? முறுமுறுப்பு. பாருங்க, அவ்வளவு தைரியமான ஆளு யாரு? யோசுவா போல ஒரு யுத்த வீர எவனும் கிடையாது. அந்த மனுஷனே என்ன பண்ண சோர்ந்து போயிட்டாரு. காரணம் என்ன? படிங்க பார்க்கலாம். அவங்க சோர்ந்து போக காரணம் 5ஆம் வசனம் சொல்லுது. பாருங்க, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இவ்வளவு நாள் எல்லா ராஜாக்களை வெட்டி வீழ்த்தி பெரிய பெரிய ராஜாக்களை சங்கரித்து எல்லாரையும் அழித்து நிர்மூலமாக்கிக்கிட்டு வராங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஆயி பட்டணத்துல வந்த உடனே பேய் இல்ல, ஆயி. சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆயி கிடையாது, இந்த ஆயி வேற. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப அந்த ஆயி பட்டணத்துக்கு வந்த உடனே அந்த ஆயி பட்டணத்து மனுஷர் இஸ்ரவேல் ஜனங்களை 36 பேரை வெட்டுறாங்க. ஒரு சின்ன தோல்வி வருது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆயத்தர்னு சொல்ல. சின்ன தோல்வி. சின்ன தோல்வி பெரிய தண்ணீரா இருதயம் கரைய பண்ணிச்சு. இருதயம் கரைஞ்சு போக காரணம் என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில தோல்விகள் வரும்போது இருதயம் கரைஞ்சு போச்சு. ஐயோ என்ன பண்றது தெரியல. அதுல நீங்க 8, 9 வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுது. படிங்க, டக்கு டக்குன்னு கடந்து போல. அவ்வளவுதான், முடிஞ்சது. அடுத்த எங்களை வணைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேறற்று போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். நல்லா கவனிங்க. யோசுவாவுக்கும் அவங்க இங்க இருக்கிற மக்களுக்கும் ஒரு என்னன்னா, சின்ன தோல்வி வந்த உடனே இன்னொரு பெரிய தோல்வியை குறிச்ச ஒரு பெரிய பயம் வந்துச்சு. தூங்காதுமா, தூங்காதீங்க. அல்லேலூயா. என்ன தோல்வி? இப்ப சின்ன தோல்வி வந்தவன இப்ப யோசுவாவுக்கு பயம் வந்துடுச்சு. ஐயோ, நம்ம சூழ்ந்து இருக்கிற மக்கள்லாம் நம்முடைய தோல்வியை குறித்து கேள்விப்பட்டா இஸ்ரவேல் ஜனங்க தோத்து போயிட்டாங்க. நம்ம எல்லாம் ஒன்று கூடி என்ன பண்ணுவோம்? ஒன்று கூடி இவங்களை அழிக்கலாம். அவங்க தோத்து போயிட்டாங்க, அவள்தான் அவங்களுக்கு வெற்றி இல்லை, அவங்க இனி அழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. ஒரு சின்ன தோல்வி வந்துடுச்சு, பரவாயில்ல. ஆனா ஆண்டவரே, இது நிமித்தம் பெரிய தோல்வி வரப்போகுது. ஆண்டவரே சொல்லுங்க பார்க்கலாம். பெரிய தோல்வி வருது. அல்லேலூயா. வருமோ பயம். சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் ஜனனுடைய இருதயம் தண்ணீரை போல கரைய. இங்க பாருமா, இங்க பார்க்கணும். தண்ணீரை போல கரைய சின்ன தோல்வி. சின்ன தோல்வி வந்துடுச்சு. சின்ன தோல்வி வந்த உடனே அப்ப பெரிய தோல்வியை யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவேன் வாயை திறந்து. என்னமா சொன்னேன் நானு? சின்ன தோல்வி பெருசா யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் நமக்கு ப்ராப்ளமே. சின்ன வியாதி பெருசா யோசிக்க ஆரம்பிப்போம். சின்ன பிரச்சனை பெருசா யோசிக்க ஆரம்பிப்போம். ஒரு சிலருடைய கெட்ட பழக்கமே இதுதான். என்னுடைய கெட்ட பழக்கமே அதான். சின்ன காரியம் தான் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் நானும் மனைவி பிள்ளைகள்லாம் ஒரு சின்ன காரியத்தை ரிப்பேர் பண்ணுறதுக்கு யோசிப்போம். நான் யோசிப்பேன், இது பெருசாக இருக்கும் போல இருக்குதுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னா என் வண்டி கூட ஒரு சில நேரத்தில் வண்டி ஒரு சில பார்ட்ஸ் மாற்ற வேண்டியது வரும். நான் பார்த்துட்டு என்ன பண்ணுவேன், இது ரொம்ப காசு ஆகும் போல் நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னால் அப்படியே நின்றுவேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த சரி எப்படின்னா போய் பார்க்கலான்னு சொல்லி பார்த்தா அதில் 20 ரூபா தான் ஆகும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு சில நேரங்கள் நாமளே ஒரு சில பிரச்சனைகளை பெருசாக யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ யோசிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குதுன்னா, அந்த இருதயமானது சோர்ந்து போய் தைரியமற்று கரைந்து போய்கிறது. மெல்ட் ஆகிடு, தண்ணீரை போல மாறுது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா.
சொல்லுங்க, பெருசா யோசிக்க கூடாது எதையும். சின்ன ஒரு சில பிரச்சனை வரும்போது அப்படியே மேல மேல பில்ட் பண்ணிக்கினே போகக்கூடாது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இருக்கு? சின்ன விஷயம்தான் இருக்கும், அப்படியே அடுத்த கட்டம். இந்த 36 பேர் அடிச்சிட்டாங்க. அப்புறம் எல்லாரையும் கொல்ல போறாங்க போல இருக்க. ஐயோ, வந்து பிரயோஜனம் இல்லையா? நான் ஒரு காரியம் சொல்றேன், கவனிங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இத்தனை வருஷம் உங்களை நடத்தின தேவன் உங்களை கைவிடுறதுக்கு கொண்டு வரல. சொல்லுங்க, கைவிடுறதுக்கு கொண்டு வரல. உங்களை ஏதோ பாதியில விட்டுறதுக்கு கொண்டு வரல. ஒரு சில தோல்விகள் வரதான் செய்யுது. தோல்விக்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது, இல்லையாண்ணா? 7ஆம் அதிகாரத்தில் யோசுவா 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்போது யோசுவா கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ உனக்கு பிரச்சனை வந்துடுச்சு. சின்ன பிரச்சனை வந்த உடனே பெருசா யோசிக்க கூடாது. யோசுவா என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆண்டவர் சமூகத்தில் போய் தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, இது என்ன பிரச்சனை எனக்கு தெரியலையப்பா. எப்படி நம்ம பிரச்சனைக்கு தீர்க்கிறதுக்கு பலவிதமான காரியத்தை செய்வோம், ஆனா எதை தான் செய்ய மாட்டோம்? அவருடைய பாதத்தில் தான் விழ மாட்டோம். அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து அவருடைய வார்த்தையின் போதனையினால் அவருடைய வார்த்தையினால் போதனை அடைவார்களாம். அப்ப அவருடைய பாதத்தில் யோசுவா விழுந்து என்ன பண்ணார்? விழுந்து, ஆண்டவரை என்னன்னு தெரியலையோ, இவ்வளோ பிரச்சனை வர மாதிரி இருக்க, இந்த சின்ன பிரச்சனை தான், ஆனால் எதிர்காலத்தில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வர மாதிரி இருக்குது, நான் என்ன செய்வேன்னு தெரியலையாப்பா. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்துட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்த உடனே 10ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? அல்லேலூயா. ஒரு தீர்வை ஆண்டவர் கொடுப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் நம்ம தோல்வி அடைந்து இனி வெற்றியே இல்லை, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை, இனி அவ்வளோதான், நம்முடைய வாழ்க்கை இனி முடிஞ்சு போயிடும், ஒரு எண்ணத்தோடு இனி வந்திருக்கலாம். அல்லேலூயா. சின்ன சின்ன தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பெருசாக யோசித்து இப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிடும், கடைசியில் இந்த நிலையில் நான் போய் நிற்பேன், இந்த இடத்துல போய் நின்று என்னுடைய வாழ்க்கையில் அது மரணமாக முடிய போகுது அப்படின்னு யோசிச்சு கொண்டு நீ வந்திருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, தேவ பிள்ளைகளே, அதெல்லாம் வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்கு முன்பாக தேவ சமூகத்தில் மண்டியிடு. ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. அல்லேலூயா. ஆண்டவரே, இருதயம் கரைந்து போயிருக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கீழே நீங்கள் அப்படியே படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், அங்கே ஆகான் என்பவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஸ்தோத்திரம் என்ன பண்ணுறான்? சாபத்தீடானதை எடுத்துக்கொள்கிறான். என்ன பண்ணுறான்? சாபத்தீடானது எடுத்துக்கொண்ட உடனே என்ன பண்ணுறான்னா, அந்த சாபத்தீடான காரியத்தை, சாபத்தை அழிக்க வேண்டி அவன் சாபத்தீடான காரியத்தை எடுத்துக்கொண்டான். ஒரு சில நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைக்கு காரணம் சாபத்தீடான காரியங்கள். அல்லேலூயா. சாபம் வர வைக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அவன் யார் சாபத்தீடான காரியத்தை எடுத்துக்கொண்டான்? யார் என்று சொன்னால் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது. ஸ்தோத்திரம். ஆகான் என்பவன் என்ன பண்றான்? அப்ப பாருங்க, சாபத்தீடான காரியத்தை நீ எடுத்துக்கொள்ளாத அப்படின்னு சொல்றாரு. ஆனா சாபத்தீடானதை எடுத்துக்கிட்டான். யாரு? 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது. அவன் வீட்டாரையும் அவன் பேராக வரப்பண்ணின போது
யூதா கோத்திரத்து சேராகின் குமாரன் ஆகிய சப்திக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிக்கப்பட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்க ஆண்டவர் சமூகத்தில் போன எல்லாம் குனிஞ்சி மெசேஜ் கேட்டுன்னு இருக்கீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் தோல்விக்கு காரணம் ஏசப்பா கிடையாது. சொல்லுங்க பார்க்கலாம், தோல்விக்கு காரணம் சொல்லுங்கம்மா, பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். தோல்விக்கு காரணம் ஏசப்பா தோல்வி கொடுக்கறதே இல்லை, அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், வாயை திறந்து எல்லாம், வாயை எல்லாம் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஆனால் நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம மாற்று வழியில் பின்பற்றும் போது தான் அந்த பெரிய தோல்விக்கு நேராக நம்ம நடத்துறது. அந்த பெரிய தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் நீங்கன்னு சொன்னால் நம்முடைய மன அழுத்தம், மன கரைந்து போகிற சோர்வு, அதே ஏரியாவில் நம்ம விட்டு போனோன்னா ஆண்டவர் சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து, ஆண்டவரே என்னால் முடியல, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீங்கள் என்னை காப்பாற்றுங்கப்பா உப்பு கொடுத்துடணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் வருவார். என்ன நீ இப்படி படுத்துக்கிட்டு இருக்கிற, எழுந்துரு. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சாபத்தீடானது எடுத்துக்கொண்ட அந்த ஆகானை அவனுடைய குடும்பத்தை எல்லாரையும் கர்த்தர் சாபத்தீடான காரியங்களை எல்லாவற்றையும் அழிக்கிறார் யோசுவா. அழிச்ச உடனே 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுது. யோசுவா 8:21 சொல்லுகிறது, ஸ்தோத்திர, ஆயி பட்டணத்தாரை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக முறியடித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரு பயம் இருந்தது. என்ன பயம்? இந்த ஆயிக்கு முன்பாக நம்ம தோத்து போயிட்டோமே, இனி நான் என்ன செய்வேன்? இவ்வளவு பிரச்சனை வருகிறதா இருக்கிறது, இந்த சின்ன பிரச்சனை பெருசா வரப்போகுது, என்ன தெரியலையேன்னு சொல்லிட்டு வேற எங்கேயும் தீர்வு காணாதபடிக்கு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்த உடனே அதற்கு தடையான காரியங்களை எடுத்து மறுபடியும் ஒரு ஜெயத்தை கொடுத்து அந்த சின்ன பிரச்சனையை தீர்த்து பெரிய பிரச்சனை வரும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த காரியங்களை, அந்த பெரிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் யோசுவா சங்கரித்து நிர்மூலமாக்கி போட்டார். ஒரு அல்லேலூயா சொல்ல. அல்லேலூயா. பரவாயில்ல, பேசிட்டே இருங்க. அல்லேலூயா. ஏன்னா பார்த்துக்கினே இருங்க, உங்களுக்கு வெற்றியும் கிடைக்க போறதில்ல. கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். கடைசியாவில் தான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. கடைசி 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், இஸ்ரவேல் ஜனனுடைய இருதயம் கரைந்தது. எப்படின்னா, காலேப் சொல்றாரு, என்னோடு கூட வந்த மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனனுடைய இருதயங்களை கரைய பண்ணினார்கள். எப்படி அவர்களை கரைய பண்ணினார்கள்? நேரம் ஆனதுனால நான் அப்படியே கடந்து போகிறேன். ஸ்தோத்திரம். என்னாகும் புத்தகம் நீங்க 14ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை படிங்க பார்க்கலாம். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 6-7. தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்னேயின் குமாரனாகிய காலேப்பும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையை நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். நல்ல கவனிங்க. நான் ஒரு சில வசனம் தான் இருக்கு, சொல்லி முடிக்க போறேன். கவனிங்க. இப்ப பாத்தீங்கன்னா, காலேப் சொல்றாரு, இந்த தேசம் எப்பேற்பட்ட தேசம்? மகா நல்ல தேசம். யோசுவா என்ன சொல்றார்? மகா நல்ல தேசம். 12 பேரை யார் அனுப்புறது? ஸ்தோத்திரம், மோசே அனுப்புறாரு. அந்த 12 பேர்ல 2 பேர் மட்டும் அவங்க போய் வந்த தேசம் நல்ல தேசம் சொல்றானுங்க. அதுல முக்கியமா நம்ம படிச்ச வசனத்துல காலேப் என்ன பண்றாருன்னா சொல்றாரு, எல்லாருடைய இருதயமும் கரைஞ்சு போச்சு, ஆனா நான் என்ன சொன்னேன்னா அது நல்ல தேசம் சொன்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுமே.
இவன் இந்த காலேப் நிமித்தம் ஜனங்களுடைய இருதயத்தில் என்ன வந்ததுன்னா நல்ல காரியம் தான் வந்தது. ஆனா அங்க இருந்த மக்களுடைய இருதயம் கரைந்து போக காரணம் என்னவென்று சொன்னால், நீங்க அங்க இருந்த மக்களை குறித்து பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் என்னாகமம் 13:30. அப்பொழுது காலேப் கடைசி 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி 33 படிங்க போதும். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. இதுதான் முக்கியம். யோசுவாவும் காலேப்பும் நல்ல செய்தி கொண்டு சொன்னாங்க. அதனால எல்லாருடைய இருதயமும் யோசுவாவும் காலேப்புக்கும் விசுவாசம் இருந்தது. ஆனா கூட போன 10 பேர் என்ன பண்றான்னா துர்ச்செய்தி சொல்றான். என்ன துர்ச்செய்தி சொல்றான்? நாம போய் போக போற அந்த கானான் தேசம் பயங்கரமான தேசம், ராட்சதர் உள்ள தேசம், அது அவங்க ராட்சதர் இருக்கிறாங்க, அது பட்சிக்கிற தேசம் என்று சொல்லி பலவிதமான காரியங்கள் அங்க சொல்றாங்க. அதை கேட்ட உடனே எல்லாருடைய இருதயமும் கரைஞ்சி போச்சு. சொல்லுங்க பார்க்கலாம். எதை கேட்ட உடனே? துர்ச்செய்தியை கேட்ட உடனே. சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டீங்களா? துர்ச்செய்தியை கேட்ட உடனே எல்லாருடைய இருதயம் கரைஞ்சு போச்சு. அல்லேலூயா. அதனால்தான் நீங்க கேட்கறது நற்செய்தியா நிறைய கேட்கணும். நம்ம கேட்கிற கேட்க 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 எதுதான் வருது? சொல்லுங்க. ஸ்தோத்திரம். பாருங்க, என்னதான் நமக்கு எதிர்மறையான இவங்க 10 பேர் போனாங்க. 10 பேர்ல அந்த 2 பேர் விசேஷமா அந்த காலேப் என்ன பண்றாருன்னா நல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. அது நல்ல தேசம், அற்புதமான தேசம், வாங்க உடனே போய் சுதந்திரிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா இவனுங்க சொல்றாங்க இல்ல, போக முடியாது, நம்ம தோத்துருவோம், அவங்க எல்லாம் உயரமா இருக்கிறானுங்க, நாம எல்லாம் வெட்டிக்கிளி மாதிரி இருக்கிறோம், தேசத்தை பட்சிக்கிற தேசம், ஏனாக்கியரை பார்த்தோம், ராட்சதரங்க இருக்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே எல்லாரும் இருதயமா கரைஞ்சு போச்சு. இவனுங்களும் இருதயமும் கரைஞ்சு போச்சு, மற்றபடி இருதயம் கரைஞ்சு போச்சு. ஒரு அலையிலேயா சொல்லுவோமே. நீங்க நிறைய ஒரு சிலரை பார்த்துருக்கிறோம். பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, நிறைய பேர் இதுவும் கெட்டு தானும் கெட்டு கூட இருக்கிறவனுக்கு கெடுத்துடும். எதனா பேசி 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 சும்மா வீட்டில் உட்காந்து இல்லாமல் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் பேசிக்கிட்டே இருக்க, எதனா புலம்பிக்கிட்டே இருக்கும். மகக்கிட்ட, மருமகள் கிட்ட, மருமகன் கிட்ட, மாமியார் கிட்ட, ஸ்தோத்திரம், மகன் கிட்ட, மகள் கிட்ட, பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிட்ட எதையாகிலும் புலம்பக்கூடாது. துர்ச்செய்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? துர்ச்செய்தியே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. பாஸ்டர் நீங்க பண்ற பிரசங்கெல்லாம் பயங்கரமா இருக்குது, அது துர்ச்செய்தி. துர்ச்செய்தி கிடையாது அது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. பிரதர் சொன்னார் சாட்சி, நற்செய்தியை கேட்டது நான் ஆண்டவர் உன்னை சுகமாக்குவாரு சொன்ன வார்த்தை படிச்சா சுகமானார். அவர் 2 கிட்னி நல்லா ஆயிடுச்சு. இச்சை அடக்கத்தை குறித்து, பொறாமையை குறித்து, அங்க கேள்வி, அதை மன்னிக்க கூடாத தன்மையை குறித்து அவர் அந்த பைபிள் படிக்கும்போது கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது அது டக்குன்னு சுகமாக்குனாரு. கர்த்தருடைய வார்த்தை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால அருமையான தேவ ஜனமே, ஸ்தோத்திரம். 112ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். சொல்லுங்க, கர்த்தரை நம்பி திடனா இருக்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் முடியல. சொல்லுங்க, இன்னும் முடியல, இன்னும் தோல்வி வரல, இன்னும் என் வாழ்க்கையில ஒரு முடிவு இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், முடிவில்லை. முடிகிறதுக்கு முன்பாகவே, இன்னும் காலத்துக்கு முன்பாகவே எதை குறித்தும் தீர்ப்பு செய்யாதீங்க ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நம்ம எதையோ பேசி குழப்பி குணத்தை கெடுத்துக்கிட்டு வீணா யோசித்து மன குழப்பத்தோடு வாழக்கூடாது. ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிக்கங்க, நான் யாருக்கும் துர்ச்செய்தியும் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், நான் துர்ச்செய்தியும் சொல்ல மாட்டேன், நற்செய்தியும் சொல்ல மாட்டேன் பாஸ்டர், யாருக்கும் இயேசு பற்றி சொல்லவே மாட்டேன் நான். அல்லேலூயா. இன்னைக்கு துர்ச்செய்தி சாவட்டும். சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஆகும்? 14:37. என்னாகும்? 14:37. சபையார் எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. துர்ச்செய்தியை கேட்காதீங்க, சொல்லாதீங்க, பேசாதீங்க. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா செய்வார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா செய்வார். சொல்வாராய்? சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 4 காரியத்தை பார்த்தோம். 2 காரியம் உலக மக்கள் சோர்ந்து போனாங்க. 2 காரியம் இஸ்ரவேல் ஜனங்கள் சோர்ந்து போனாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா அவிசுவாசம், அவநம்பிக்கை. சொல்லுங்க, அவிசுவாசம், அவநம்பிக்கை. ஆண்டவரே எனக்குள்ள விசுவாசத்தை தார் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்பாமா? எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.